அனைவருக்கும் வணக்கம். முதல் வகுப்பு தமிழ். இன்னைக்கு நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகிழ்வோடு விளையாடு. இது ஒரு பாடல். ஆடலாம் பாடலாம் அப்படிங்கிற பாடல். பாடுவோமா? ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம் குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம் தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்கறது படம் பார்த்து பேசலாம். இங்க கொடுத்துருக்கக்கூடிய படங்கள் பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி சொல்லுங்க. வானத்துல வானூர்தி பறந்துட்டுருக்கு. பறவைகள் எல்லாம் பறக்குது. மரத்துலேருந்து தன்னுடைய கூட்டிலேருந்து பறவைகள் எல்லாம் பறந்து போகுது. அடுத்து ஒரு குரங்கு என்ன செய்யுது? அந்த மரத்துலேருந்து தாவி குதிக்க ரெடி ஆகிட்டு இருக்கா. கீழே பாருங்க, அந்த குழந்தைங்களாம் என்ன விளையாண்டுட்டு இருக்காங்க? ஊஞ்சல் ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா? ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருக்கா. அடுத்து இந்த பக்கம் இந்த பசங்கள்லாம் சறுக்கு பலகையில் சறுக்கி விளையாடுறாங்க. எப்படி நம்ம சறுக்குவோம், ஆனால் இந்த பையன் எப்படி சறுக்கி வரான் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களையும் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பார்த்தா என்ன ஆகுது? ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணு என்ன எடுத்துட்ருக்காரு? அலைபேசியில் ஃபோட்டோ எடுத்துட்ருக்கிறார், புகைப்படம் எடுத்துட்ருக்காரு. அடுத்ததாக இங்கே பாருங்கள், பாலத்தில் மேலே என்ன போயிட்டுருக்கு? தொடர் வண்டி போய்கிட்டு இருக்கு. கீழெல்லாம் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. மரத்தடியில் தாத்தா பாட்டி வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வரான். அவன் தலையில் இருந்த தொப்பி காற்றுக்கு என்ன ஆகுது? பறந்து போகுது. பிடிக்க ஓடுறான். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு படமாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது நடித்து காட்டலாம். பறவை பறக்கிறது போல நடிக்கலாம். முயல் போல அந்த பொண்ணு செய்கிறா இல்லையா, அந்த மாதிரி முயல் போல நடிங்க. தவளை தாவுவது போல நடித்து காமிங்க. குரங்கு என்ன பண்ணும்? இது போல் என்ன செய்யலாம்? நம்ம நடித்து காண்பிக்கலாம். அடுத்ததாக அடுக்கி உருவாக்கலாம். படங்கள், வரைஞ்ச படங்கள் மேலே அரிசி, பருப்பு, பயிறு வகைகள், இல்லை விதைகள், கொட்டைகள், உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த படத்தின் மேலே வச்சு நீங்கள் ஒட்டுங்க. இதுதான் என்ன அப்படின்னா, நம்ம அடுக்கி உருவாக்கலாம். அடுத்து நமக்கு மிகவும் பிடித்த கதை கூறுதல். எதை பார்த்து கதை சொல்ல போகிறோம்? நம்ம படம் பார்த்து கதை சொல்ல போகிறோம். முதல் படம் பாருங்க. ஒரு சின்ன பையன் ஒரு இனிப்பு உருண்டையை சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை மரத்துக்கு மேலே இருந்து எதுவும் பார்த்துட்ருக்கு? காகம் பார்த்துட்ருக்கு. அப்போ அவன் சாப்பிடும்போது அதிலிருந்து கொஞ்சம் பகுதி என்ன ஆகுது? கீழே விழுகுது. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டான்? அந்த சின்ன பையன் எழுந்திருச்சு போயிட்டான். அதுக்கடுத்து பாருங்க, அந்த கீழே விழுந்ததை அவன் மேடை மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா, அதுக்கு கீழே என்ன இருந்திருக்கு? ஒரு எலி இருந்திருக்கு. அதுவும் பார்த்துருச்சு. இப்போ எலியும் என்ன செய்யலான்னு வருது? அந்த மீதி இனிப்பு உருண்டை எடுத்து சாப்பிடலான்னு வருது. அப்பன்னு பார்த்து ஏற்கனவே எது பார்த்துட்டு இருந்தது? காகமும் பார்த்துட்டு இருந்தது இல்லையா, அந்த காகமும் வருது. இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து எடுக்க முயற்சிக்கிறாங்க. எலி எனக்குங்குது, காகம் இல்லை அது எனக்கு தான், நான் தான் முதல்ல வந்தேங்குது. ஆனால் 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்தாங்க இல்லையா, அதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ காகத்துக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா அது? சரி, இருக்கிறத 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம்? ஆளுக்கு பாதியாக பிரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அதை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுட்டாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டாங்க. இப்போ 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? நண்பர்களாகவும் ஆயிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வட்டத்தில் நிறுத்தலாம். ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. நம்ம தள்ளி நிற்கணும். பெரிய பந்தோ சின்ன பந்தோ ஏதோ ஒரு பந்தை எடுத்துட்டு
நீங்கள் உருட்டி விடணும் அந்த பந்து. நீங்கள் உருட்டி விடக்கூடிய அந்த பந்து சரியாக போய் அந்த வட்டத்தில் நிற்கணும். செய்து பார்ப்போமா?